நெசவு தொழிலில் வந்து ஒரு தீப்பொட்டிக்குள்ளே அடங்குற அளவுக்கு வந்து சேலை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற திறமை வந்து நம்ம நாட்டுடைய நெசவாளர்களுக்கே வந்து கைவந்த கலை. அப்படி ஒரு நெசவாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் நிறைந்த பகுதி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுமுகை பகுதி. இங்கே வந்து பார்த்தோம்னா உலகளாவிய அளவில் வந்து பார்த்தோம்னா இங்கேருந்து வந்து கைத்தறி சேலைகள் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஒருத்தர் பெரிய மனுஷர் நான் ஒரு கூட பேச போகிறோம். இந்த தறியை பற்றி நம்ம கேட்க போகிறோம். இந்த கைத்தறி சேலைகளை பற்றி, அதோடைய பண்பாடு, பாரம்பரியம், இதோடைய விலைகள் பற்றி இது பண்ணுறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நம்மளை அறிமுகப்படுத்திக்கிங்கண்ணா. ஓகே. நான் வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து பகத்தூர் தான். ஓ சரி, பக்கத்தில் தான். சரிங்க. 10-20 வருஷம் ஆச்சு. சரிங்க. தொழில் வந்து 17 வருஷத்துலேருந்து இந்த தொழில் தான். சரிங்களா. இப்போ இந்த கைத்தறி சேலை குறைந்தபட்ச விலை இதில் வந்து பட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கம்மி இல்லைங்க. பட்டுன்னு எடுத்துட்டோம்னா ஆமாம், 5000 ரூபாய்க்கு கம்மி இல்லை. அப்போ வந்து இந்த ஹேண்ட்லூம் கைத்தறிங்கிறது பவர்லூம்ல வேற, கைத்தறிங்கிறது வந்து 5000 ரூபாய்க்கு கம்மியாக வந்து ஹேண்ட்லூம்ல கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேலை நெய்யறதுக்கு குறைந்தபட்சம் எவ்வளோங்கண்ணா? ஒரு ஆள் நெய்யறதுன்னா 2 நாள் ஆகுங்க. சரிங்களா. ஒரு நாள் நெய்யறதுன்னா முடியாது. அது நம்ம வயசுக்கெல்லாம் வந்து 2 நாள் ஆகும். 2 நாள் ஆகுங்க. அப்போ ஒரு சேலைக்கு வந்து குறைந்தபட்சம் எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலிருந்து இருக்குங்க. 1000 ரூபாய், 1000, 1200 டிசைனை பொறுத்து நம்மளால நெய்யறதுக்கு முடிஞ்சது. ஒரு கல்யாண சேலையில நெய்யறீங்கன்னா எவ்வளவு கேட்பீங்க? கல்யாண சேலை நெய்யறதுன்னு அதெல்லாம் வந்து 10000 ரூபாய்க்கு வருங்க. 10000 ரூபாய் வரும். அதெல்லாம் வந்து பார்டரு புட்டால் எல்லாம் போட்டீங்கன்னா 10000 ரூபாய் வருங்க. இப்போ இந்த கைத்தறியில் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து இப்போ வந்து கைத்தறிங்கிறது அப்படியே காணாமல் போகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சுங்க. சரிங்க. ஏன்னா எல்லாமே பவர்லூம் அட்வான்ஸ்டாக வந்தாச்சு. எல்லாமே அட்வான்ஸ்டாக வந்தாச்சுன்னா எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு எப்படி மெமரி கார்டில் உங்களுக்கு இப்போ இது பண்ணுறீங்க, அது மாதிரி சிப்பு வந்து உங்களுக்கு டிசைன் மிஷினில் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வேண்டிய டிசைன் இதில் வந்துடுது. இதெல்லாம் டிசைன் போடுறது இதெல்லாம் ஆர்டினரி. இப்போ அட்வான்ஸாக வந்துருக்கிறத வந்து உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சிப்பு போட்டாச்சுன்னா உங்களுக்கு சேலைக்கு டிசைன் வேறு வந்து குவாலிட்டி வைஸ் வந்து கைத்தறிக்கும் அந்த இதுக்கும் வந்து உங்களுக்கு குவாலிட்டிங்கிறது வந்து பவர்லூமை விட கைத்தறிக்கு தான் பெஸ்ட்டு. கைத்தறிக்கு தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கைத்தறிக்கு தான் கிடைக்கும். சரிங்க. பவர்லூம் வராது. சரிங்களா. பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கு. சரிங்க. ஆனால் கைத்தறி சேலை வாங்குறவங்க கைத்தறி சேலை தான் விரும்பி வாங்குவாங்க. சரிங்க. ஆனால் இது வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஜாஸ்தி ஓட்டம் இல்லை. ஏன்னா பவர்லூம் வந்து ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணி பவர்லூம் ஜாஸ்தி சேலை வர்றதுனால கம்மி விலை கொடுக்கறதுனால அது போகுது. கம்மி விலை கொடுக்குறாங்க. அதே டிசைன் மாதிரி இருக்கு, ஆனால் விலை கம்மி. அதனால உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து அதுதான் ஜாஸ்தியாக இது அதை வந்து இது அடிச்சிருச்சு. இது வந்து ஜெயிச்சிருச்சு. இது வந்து இன்னைக்கு சேலை வாங்குறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு சேரையே வந்து பெரும்பாலும் கட்டுறது இல்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் கட்டுறாங்க. இல்லைன்னா அது சிரமம் தானே. ஆமாங்க. இப்போ நம்ம சிறுமுகையிலண்ணா சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து சேலை வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்ம உங்க கூட வந்து கேட்குறோம், வாங்குறோம்னா வாங்க முடியுமா? முடியும். தாராளமாக வாங்க முடியும். சரி. இப்போ நீங்களே சேல்ஸ் பண்றீங்களா? நாங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் மாஸ்டர் வீர்கிட்ட வாங்கிட்டு வர்றோம்ல, அவர்கிட்ட நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம். எவ்வளோ சேலை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் சேல்ஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரூல்ஸ் இல்லை. ஏன்னா எங்களுது எல்லாம் இந்த முதல் வந்து எங்களுது இல்லை. சரி. அவங்களுது. சரி. அதனால அவங்ககிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி விட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த டிசைன் வேணாலும். சிறுமுகையில வந்து இந்த மாதிரி வந்து நெய்யறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கண்ணா? ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒன்னு ரெண்டு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. சரிங்கண்ணா. சுத்தி பூராமே கிராமம் பூராமே நம்ம நெசவுதாங்க. இப்ப இந்த இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தறி வந்து அடுத்த ஜெனரேஷன் அப்படிங்கும்போது வந்து எந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் யோசிக்கிறதே இல்லை. இதை பற்றி அடுத்த ஜெனரேஷன் இந்த கைத்தறி அழிஞ்சு போகுங்கிறது வந்து அந்த யோசிச்சாச்சுன்னா வர்றவங்க இதை பழக்கி விடுறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் யாருமே வர்றது. இப்போ நான் வந்து பழகுறதுன்னா இப்போ பழக முடியுங்களா? நீங்கள் பழக முடியாது. சின்ன வயசு தான் பழக முடியும். சின்ன வயசுல இருந்தால் தான் ஒரு பழக்கம். எத்தனை வயசுல இருந்து பழக முடியும்? 15 வயசுல இருந்தாலும் பழகலாம். ஒன்றும் இப்போ நான் வந்து பழக முடியாது. நீ பழகலாம், இருந்தாலுமே அது ரொம்ப ரிஸ்க்கு.
சின்ன வயசுக்காரவங்க நல்லா புரிஞ்சு தெளிவாக பண்ணிக்குவாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம். எதா இருந்தாலுமே ஒரு வயசு தான். ஒரு வயசு தான். இப்போ நான் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம். ஒன்றும் பண்ற இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை. சரிங்க. பாருங்க, இப்போ வந்து நான் சர்வசாதாரணமாக போடுறேன்னு வச்சுக்கோங்க. காலு வேலை செய்யுது, கையும் வேலை செய்யுது. எல்லாம் கண்ணு வேலை செய்யணும். கண்ணு வேலை செய்யலைனாலும் முடியாது. எல்லாமே வேலை செய்யணும். எல்லாமே வேலை செய்யணும். இது மாதிரி எத்தனை டைம் போயிட்டு வரணும்னா கணக்கு இல்லை. ஆனால் ஒரு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 65லிருந்து 70 இலை இருக்குது. ஒரு இன்ச்சில் 65லேருந்து 70 இலை ஒரு இன்ச்சில். இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு இருக்குது. 4250 இதுக்கு மேலே இருக்கு. 280 இலை வரைக்கும் இதில் வரும் ஒரு இன்ச்சுக்கு. ஒரு சேரி போடணும்னா இந்த சைடு அந்த சைடு போயிட்டு வரது வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து 1,00,000 டைம் கால் முதிப்பீங்க. அது வந்துருங்க. கணக்கே இல்லை எங்களுக்கு. கணக்கு அந்த கணக்கு பண்ணி பாருங்க. இது ஒரு 4 இன்ச்சுக்கு மட்டும் 280 இலைக்கு மேலே தான். சரிங்கண்ணா. இதில் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் போடலாமண்ணா? எது வேணாலும் போடலாம். சரிங்க. அதான் இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்தாச்சு. அதனால உங்களுக்கு உங்களையே இதில் போடணும்னா போட்டுடலாம். நீங்களே இது கைத்தறியில இது பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிடலாம். உங்களை போட்டோ எடுத்து அந்த போட்டோ வந்து கம்ப்யூட்டர்ல கொடுத்து கம்ப்யூட்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாயிண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்கண்ணா. இப்போ நீங்க வந்து சேரீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எவ்வளவு சேரீ கொடுத்தாலும் நெய்வீங்களா? எவ்வளவு சேரீ கொடுத்தாலும் நெய்வா. நெய்லாம் தப்பிலோ இது இல்லை, தப்பு இல்லை. சரிங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து பண்ணுறீங்க. என்னங்க உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னா வந்து எந்த ஒரு இதை சொல்லுவீங்க? மறக்க முடியாதுங்கிறது என்ன இருக்குங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? நாம ஒவ்வொரு நாளும் அனுபவப்பட்டுட்டே போயிட்டு இருக்கிறோம். இந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் மறக்க முடியாத ஏதாவது வந்து அதிகமாக சம்பாதிச்சிருப்பீங்க? இல்லை, சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து இதில் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறது, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்போ முதல்ல வயசு சம்பாதிச்சது கணக்கு வேற. அது கூலி கம்மியாக இருக்கும்போது சம்பாதிச்சதுக்கும் இப்போ கூலி ஜாஸ்தியாக இருக்கும்போது இப்போ நெய்ய முடியாது. வயசாகி இப்போ இல்லை. இதில் ஏதாவது புதுசாக டெக்னாலஜி எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆனால் நாம வந்து நம்ம வயசுக்கு அதை செய்ய முடியாதல்ல. இப்போ வந்தாச்சு, நிறைய வந்தாச்சு. சரிங்கண்ணா. ஆனால் அதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம இந்த சட்டைக்கு இந்த பட்டு சட்டை இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். நாம வார்ப்பு வெப்டு போட்டு உங்களுக்கு எந்த லீனியரில் போட்டு பண்ணணுமோ எல்லாமே. உங்களுக்கு வேஷ்டி வேணுமா, சர்ட் வேணுமா, எல்லாம் பிளைன் தானே. அதெல்லாம் அதில் வேறு எதுவும் இல்லை, பிளைன் தானே. உங்களுக்கு பட்டு ஃபஸ்ட்டு வேஷ்டி வேணாலும் பட்டு சர்ட் வேணாலும் பண்ணி. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் இந்த இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து சிறுமுகைங்கிறதுக்கு வந்து எத்தனாவது பிளேஸ் கொடுக்கலாம்னா? எத்தனாவது பிளேஸ்ன்னு சிறுமுகைன்னா அது நம்பர் 1க்கு ஒரு கணக்கு வருது. இப்போ நம்பர் 1 கைத்தறியில் வந்து இப்போ உலகளாவிய இதில் திருவள்ளுவருடைய திருக்குறள் எல்லாம் 1330 திருக்குறள் இதில் இருக்கு. செஞ்சாச்சு. இங்கே செஞ்சு போயாச்சு. லண்டன் வரைக்கும் போயாச்சு. இப்போ இதில் வந்து கைத்தறியில் வந்து யாருன்னு கெட்டிக்காரர் உலகத்தில்? கெட்டிக்காரன்னு யாருன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருமே கெட்டிக்காரது. ஒவ்வொரு விதத்தில் கெட்டிக்காரன்னு யாருன்னு சொல்ல முடியாது. அவங்க சாமர்த்தியத்தை பொறுத்து இதில் சம்பாதிக்கும். நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் இப்போ வேற. இந்த நாட்டில் எல்லாம் நெய்கிறாங்க. இருந்தாலும் நாம் பார்த்த வரைக்குமே நம்ம இந்தியாவில் ரொம்ப சூப்பராக நெய்கிறாங்க. சரிங்கண்ணா. இந்த தீப்பெட்டிக்குள்ள சேலையை அடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அந்த காலத்தில் ராணிகள்லாம் இருக்கிற போது தீப்பெட்டிகளை விரல் மோதிரத்துலயே ஒரு சீலையை உருவி இருக்கிறாங்க. விரல் மோதிரத்துலயே ஒரு சேலையை அது எப்படி ஒரு விரல் மோதிரத்தில் உருவி இருக்காங்க. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அவ்வளவு நுணுக்கமான சின்ன இலைய அந்த சின்ன இலையே போட்டு நெசு ஒரு விரல் மோதிரத்துக்குள்ள ஒரு சீலையே உருவிடலாம். பாருங்க, இது ரொம்பவே வந்து சிறுசா இருக்குது. ஆமா, எனக்கெல்லாம் வந்து பார்க்க முடியல. உங்களுக்கு வயசு பெருசா இதாயிருச்சு. எப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஐயோ உங்களுக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு இலை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, காமிக்கிறேன். சரிங்கண்ணா. இதுல 2 இலை இருக்குது. சரிங்களா? இதுல 2 இலை இருக்குது. சிங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது. சரிங்க அண்ணா. சிறுமுகையில் வந்து நெய்கிற சேலைகள் வந்து எல்லாமே இங்கே லோக்கலில் தான் போகுது. இல்லை, எல்லாமே வெளியே அனுப்புகிறாங்க. எல்லாமே போகுது. நீங்கள் ஒன்றும் பெங்களூர் போகுது. பெங்களூர் இருந்து அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. பெங்களூர் இந்த பெரிய பெரிய கடைகளை வாங்குறதில்ல. அல்ல, இப்போ நம்ம சனி சேல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல, அவங்களாம் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து நீங்கள் கைத்தறி அவங்க வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் பிடிச்சி வாங்கி அவங்க விற்றுடுவாங்க.
இப்போ பெரிய பெரிய கடையில் இருக்கக்கூடியதெல்லாம் சிறுமுகையில இருந்து வருது போகுது. சரி சரி. ஆனால் உங்களுக்கு தெரியாது, நிறைய பர்ச்சேஸ் பண்ணி போகுது, நிறைய பர்ச்சேஸ் பண்ணி போகுது. பம்பாய் அளவுக்கு பம்பாயில் இருக்கு. ஆனால் கைத்தறி அடுத்த ஜென்ரேஷன் போகணும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் நம்புறதில்ல, இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் யாரும் வர்றதில்லை. யாரும் வர்றதில்லை. ஆனால் இருக்கு இதோடைய ஆயுஷ்க்கு ஒரே ஒருத்தன் தான் பையன். என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வெளிநாட்டில் இருக்கிறான். கைத்தறிக்கெல்லாம் வர மாட்டான். அவெல்லாம் போயாச்சா, முடிஞ்சது நம்மளோட நம்ம ஜெனரேஷன் முடிஞ்சது கைத்தறியெல்லாம். சரிங்களா? இந்த தொழில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் தான், மன நிறைவாக செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற சுதந்திரம் எந்த தொழிலுமே இல்லை, எந்த தொழிலும் இல்லை. இந்த தொழில் இருக்கிற சுதந்திரம் எந்த தொழிலுமே யார் செஞ்சாலும் இல்லை. எப்படி நான் சொல்கிறேங்க, அந்த தொழில் அவ்வளோ, அது வள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறாருல்ல, ஒரு திருக்குறள் அவர் எழுதாத திருக்குறள் ஒன்று, செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லைன்ட்டாங்க. செய்யும் தொழில் எதா இருந்தாலும் செய்யற தொழில் தானே. செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லை, இந்த தொழிலுக்கு நிகர் இல்லை. அப்போ இப்போ நம்ம சரி, இப்போ இந்த தொழில் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அவ்வளோ ஒரு இப்போ அதாவது வந்து தொழில் மேலே ஒரு இது இருந்தால் தான் தொழில் செய்ய முடியும். இப்போ எனக்கு என்னென்னா, இந்த தொழில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது அப்படிங்கிறீங்களே, போகாதுங்கிறது வர்றதுங்களை பொறுத்து தான். யாரும் வர்றது இல்லையே, வந்தால் தானே அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. யாரும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ நெய்யறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எபோ 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஆமாம், 40, 50, 60, 30, 70, 30 ரொம்ப கம்மி. 20, 25 அது ரொம்ப கம்மி. வரமாட்டாங்க யாரும். 20 இங்கே யாரும் வரமாட்டாங்க. அவங்க உடனே வேலைக்கு போயிடுவாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. வாழ்க வளமுடன். சரிண்ணா, நீங்கள் ஏதாவது ஃபைனலாக சொல்லணுமா? நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை.